3ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் நீ முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஓகே, ஆதாமுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் ஆதாம் அனுபவித்த 5 முக்கியமான காரணங்களை என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஆதாம் அனுபவித்த 5 முக்கியமான காரணங்கள். இந்த காரணங்களை இயேசு எப்படி மேற்கொண்டார் என்பதையும் தெரிந்து கொள்ள போகிறேன். கோடு போட்டுக்கோங்க, ஒரு பக்கம் ஆதாம் போட்டுக்கோங்க, இன்னொரு டைம் இயேசு கிறிஸ்து போட்டுக்கோங்க. ஆதாம் எவைகளை அனுபவித்தானோ இயேசு அவைகளின் மீது வெற்றி சிறந்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் 5 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆதாமை பார்த்து சொன்னார், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஆதாமை பார்த்து சபிக்கப்பட்டிருக்கும்னு சொன்ன தெய்வம் அந்த சாபத்தை இயேசு எப்படி முறியடித்தார்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆதாம் சாபத்தோட 935 வருடம் வாழ்ந்தான். ஆனால் இயேசு அதே சாபத்தை தன்னுடைய சிலுவையிலே ஆணிகள் அடிக்கப்பட்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அப்போ ஆதாம் பூமியில் சபிக்கப்பட்ட பூமியில் வாழ்ந்தான். ஆனால் இயேசு சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து வந்து சாபத்தை முதலாவது ஜெயித்தார். 2வது காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாமை குறித்து சொல்லப்படு, நீ வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். வருத்தம் என்றால் துக்கம், நீ துக்கத்தோடு அதன் பலனை புசிப்பாய் என்று சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18 சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இயேசு இதை எப்படி மேற்கொண்டார் என்றால், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்களேன், வாசிங்களேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். அப்போ இயேசு ஆதாம் துக்கத்தோட வருத்தத்தோடு இருந்தான். ஆனால் இயேசு அந்த துக்கத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு அந்த துக்கமான சிலுவையை இயேசு வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அப்போ ஆதாம் வருத்தத்தோடு தன் வாழ்நாட்களை முடித்தான். ஆனால் இயேசு வருத்தத்தை ஜெயமாக மாற்றினார். அப்போ வருத்தத்தை இயேசு ஜெயமாக எதற்காக மாற்றினார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஜெயமாக மாற்றியிருக்கிறார். 3வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் கொடுக்கும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்ட. அப்போ ஆதாம் 935 வருடம் வாழ்ந்தான். முள்ளும் குறுக்கும் அவனுக்கு பிறப்பிக்கப்பட்டது. அந்த 935 வருடங்களும் முட்கள் மத்தியில் தான் ஆதாம் ஏவாள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அந்த முள்ளை தன் தலையின் மேல் சூட்டப்பட்டு அது வெற்றியின் சின்னமாக மாற்றினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, எடுத்தவங்க வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். வாசிங்க. சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி
முள்முடியை பின்னி அவர் தலையிலே சுற்றினார்கள். அப்ப ஆதாமுக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த முள்ளை இயேசு தன்னுடைய தலையின் மீது ஏற்றுக்கொண்டு அவைகளை வெற்றி சிறந்தவராய் இருந்தார். நான்காவது காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நிலத்தின் வேர்வையை சிந்தி பயிர் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு நிலத்தின் வேர்வையை சிந்தினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வேர்வை இரத்த துளிகளாய் பூமியின் மீது விழுந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப நெத்தி வேர்வையை சிந்தின ஆதாமுக்கு ஆண்டவர் பதிலாக தன்னுடைய இரத்தத்தின் வேர்வையை பூமியிலே சிந்தி சபிக்கப்பட்ட பூமியை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். அப்ப ஆதாம் 935 வருடம் நிலத்தின் நெத்தி வேர்வையை சிந்தினான். இயேசு அந்த இரத்த துளிகளாகிய வேர்வையை சிந்தி சபிக்கப்பட்ட பூமியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஐந்தாவது காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு என்னத்தை செய்தார் என்று சொன்னால், ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அல்லேலூயா. வாசிப்போமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்ப வேதம் சொல்கிறது, ஆண்டவர் மரணத்தை சந்தித்தார், மரணத்தை முழு மனதோடு அவர் ஏற்றுக்கொண்டார். மரணத்தை ஏற்றுக்கொண்ட அவர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்தை அவர் ஜெயமாக விளங்கினார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி ஆண்டவர் வெற்றி சிறந்தார். ஆதாம் அனுபவித்த 5 சாபங்களையும் இயேசு வெற்றியின் சின்னமாக மாற்றி இன்றைக்கு நம்மை வாழ வைத்திருக்கிறார். முதலாவது, ஆபிரகாம் சாபத்தை வருத்தத்தை முள்ளும் குறுக்கையும் வேர்வையும் மரணத்தை அனுபவித்தான். இயேசு அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார், துக்கம் நிறைந்தவராய் வாழ்ந்தார். முள்முடி தலையின் மீது ஏற்றுக்கொண்டு நெத்தி வேர்வை நிலத்திலே சிந்தி இரத்த துளிகளாய் சிந்தி மரணத்தை ஜெயமாக விழுங்கி முந்தின ஆதாம் பாவத்திலே மரித்தான், பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விளங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் மரணத்தை ஜெயமாக விழுங்கி இன்றைக்கு வரைக்கும் நம்மை வாழ வைக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.